ஹாய் வியூவர்ஸ், 10 நாள் தான் டைம், அதுக்குள்ள தொப்பையை சுருக்கணும். எப்படி? இப்படி செய்யலாமே. தொப்பையை குறைக்க முயற்சிக்கும் போது முதல் நாளில் அதிக அளவில் தண்ணீரை குடிக்க வேண்டும். இதனால் உடல் எனர்ஜியானது அதிகரிப்பதுடன் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல் ஃபிட்டாக இருக்கும். அது மட்டுமின்றி ட்ரெட்மில்லில் 30 நிமிடம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது மெதுவாக மூச்சை உள்வாங்கி வெளிவிட வேண்டும். இந்த செயலை 10 நாட்களுமே பின்பற்ற வேண்டும். 2ஆம் நாளில் குறைவான கலோரி உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக தண்ணீர் அதிகம் குடிப்பதை நிறுத்தக்கூடாது. இதனால் உடல் எனர்ஜியானது தக்க வைக்கப்படும். மேலும் குறைவான கலோரி உள்ள உணவுகளானது வயிற்றை நிரப்பும். குறிப்பாக உடற்பயிற்சி அவசியம். 3ஆம் நாளில் வெறும் பழச்சாறுகளையும் ஸ்மூத்திகளையும் குடிக்க வேண்டும். இது வயிற்றை நிரப்பும். இந்நாளில் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். 4ஆம் நாளில் முழு கோதுமை உணவுகளை எடுத்து வர வேண்டும். இதனால் உடலுக்கு வேண்டிய போதுமான ஆற்றல் கிடைக்கும். இந்நாளில் 1 மணி நேரம் ட்ரெட்மில்லில் நடக்க வேண்டும். மேலும் தண்ணீரையும் அதிகம் குடிக்க வேண்டும். 5ஆம் நாளில் நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். இதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கும். இந்நாளில் உடற்பயிற்சியுடனும் நீரை அதிகம் பருக வேண்டும். 6ஆம் நாளில் நட்ஸ் சாப்பிட வேண்டும். இதனால் உடலுக்கு ஆற்றலுடன் புரோட்டீன் மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கும். மேலும் பசி எடுக்கும் போது இவற்றை மட்டும் உட்கொண்டு வந்தால் வயிறு நிறையும். முக்கியமாக உடற்பயிற்சியும் நீரும் அவசியம். 7ஆம் நாளில் பச்சை காய்கறிகளான புரோக்கோலி மற்றும் பசலைக்கீரையை கொண்டு சாலட் செய்து சாப்பிட வேண்டும். இவை நாள் முழுவதும் வேண்டிய எனர்ஜியையும் தரும். மேலும் இவற்றில் நார்ச்சத்துக்களும் நிறைந்து உள்ளது. 8ஆம் நாளில் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ள பழங்களை எடுத்து வர வேண்டும். மறக்காமல் உடற்பயிற்சி முக்கியம். 10ஆம் நாள் புரோட்டீன் அதிகம் நிறைந்த முட்டையை சாப்பிட வேண்டும். இதனால் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதுடன் உடலின் ஆற்றலானது அதிகரிக்கும். மேலே குறிப்பிட்டவாறு செய்து வந்தால் நிச்சயம் தொப்பை குறைவதை நன்கு காணலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியும் தண்ணீர் குடிப்பதும் அவசியம். அது மட்டுமல்லாமல் எந்த நாள் என்ன சாப்பிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளமோ அதுதான் அன்றைய உணவு. முடியாதவர்கள் வேண்டுமானால் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கினது உங்கள் RPM TV. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.